ஒருத்தர கொல்ல நினைச்ச விஷ அப்பம் எப்படி ஒரு வீட்டையே எரிச்சது தெரியுமா? தன்வினை தன்னைச் சுடும், ஓட்டப்பம் வீட்டைச் சுடும். இந்த பழமொழிக்கு பின்னாடி ஒரு உண்மையான சம்பவம் இருக்கு. அது யாரோட வாழ்க்கைன்னு தெரியுமா? பட்டினத்தார். வாங்க அந்த மிரட்டலான கதைக்குள்ள போவோம். பட்டினத்தாருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. அப்போது திருவிடைமருதூர் கோயிலில் ஒரு சிவனடியார் ஒரு குழந்தையை கொடுத்து அதற்கு பதிலாக பொன்னும் பொருளும் பெற்றுக்கொண்டார். அந்த குழந்தைதான் மருதவாணன். மருதவாணன் வளர்ந்து பெரியவனாகி தன் தந்தையைப் போலவே கடல் கடந்து வாணிகம் செய்ய போனான். அவன் திரும்பி வரும்போது பெரிய சொத்துக்களை கொண்டு வருவான் என்று பட்டினத்தார் ஆவலோடு கடற்கரையில் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் மருதவாணன் கொண்டு வந்தது வெறும் காய்ந்த சாண எருட்டிகளையும் ஒரு பெட்டியும் தான். பட்டினத்தாருக்கு கோபம் தாங்கவில்லை. இவன் என் கௌரவத்தையே கெடுத்துட்டான் என்று நினைத்து அந்த சாண எருட்டிகளை தன்னுடைய பணியாட்களை கொண்டு தூக்கி எறிய சொன்னார். அந்த எருட்டிகள் உடைந்தபோது அதற்குள்ளே விலைமதிப்பற்ற நவரத்தினங்களும் தங்கமும் ஜொலித்தன. பட்டினத்தார் அதை பார்த்து திகைத்து போனார். உடனே தன் மகன் மருதவாணன் கொண்டு வந்த பெட்டியை திறந்து பார்த்தார். ஆனால் அதற்குள் மருதவாணன் அங்கில்லை, மறைந்து விட்டான். பட்டினத்தார் கோபத்துடன் அந்த பெட்டியை திறந்து பார்த்தார். உள்ளே ஒரு காதற்ற ஊசியும் ஒரு ஓலையும் இருந்தது. அந்த ஓலையில் எழுதப்பட்டிருந்த வரிகள் தான் இது: காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வலிக்கே. இதுதான் அந்த வரிகள். பெத்த மகனே இப்படி ஒரு காதற்ற ஊசியை கொடுத்துட்டு போயிட்டான்னு பட்டினத்தார் முதல்ல வருத்தப்பட்டிருந்தாலும், ஆனால் அந்த ஓலையில இருந்த வரிகளை படித்த அந்த ஒரு நிமிஷம் அவர் உடம்பு சிலிர்த்து போச்சு. 100 கோடி சொத்து இருந்தாலும் சாகும்போது இந்த ஓட்டை ஊசியை கூட உன்னால் கொண்டு போக முடியாதுங்கிறதான் இந்த வார்த்தைக்கான அர்த்தம். அந்த பேருண்மையை மகனாக வந்த இறைவனே அவருக்கு சொல்லி கொடுத்த பாடம்தான் இது. அன்றிலிருந்து அவர் பணக்கார வாழ்க்கையை விடுத்து ஒரு துறவியாக மாறினார். பட்டினத்தார் ஒரு முறை துறவியாகி தன் சொந்த ஊருக்கு வரார். ஒரு காலத்துல கப்பல் கப்பலா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்த நம்மளோட தம்பி இன்னைக்கு வீதியில பிச்சை எடுக்கிறத பார்த்து அவரோட அக்காவுக்கு ரொம்ப அவமானமா இருந்தது. இவன் உயிரோட இருந்து நம்ம குடும்ப மானத்தை வாங்குறதை விட சாகுறதே எவ்வளவோ மேலுன்ட்டு ஒரு கொடூரமான முடிவு எடுக்கிறாங்க. அவங்க ஒரு அப்பத்துல விஷத்தை கலந்து அதை தம்பிக்கு அன்பா கொடுக்குறாங்க. ஆனா ஞானியான பட்டினத்தாருக்கு தன் அக்காவோட எண்ணம் அப்பவே புரிஞ்சிடுச்சு. அவர் அந்த அப்பத்தை வாங்கி பார்த்தார். அப்போ அவர் பாடின வரிகள் தான் இந்த பழமொழி: தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும். அவர் அந்த விஷ அப்பத்தை சாப்பிட்டு சாகல. அதுக்கு பதிலா அந்த அப்பத்தை அவங்க அக்காவோட வீட்டு கூரையில தூக்கி போட்டாங்க. என்ன ஆச்சரியம்! அந்த அப்பம் பட்ட அடுத்த நிமிஷமே அந்த வீட்டின் கூரை தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. அக்கா செஞ்ச கெட்ட வினை அவங்க வீட்டையே சுட்டுடுச்சு. இது ஏதோ கதை இல்லைங்க, பட்டினத்தார் வாழ்க்கையில நடந்த நிஜமான சம்பவம். இப்போ நாம இந்த பழமொழியோட ஆழமான கருத்தை நாம புரிஞ்சுப்போம். நிறைய பேர் இந்த பழமொழியை தப்பாக தான் புரிஞ்சுக்கிறாங்க. யாராவது தப்பு செஞ்சா அவங்க வீடு ஏறியும் அவங்களுக்கு உடனே தண்டனை கிடைக்கும்னு ஒரு பழிவாங்கும் உணர்ச்சியில இதை பார்க்குறாங்க. மற்றவங்க அழியறத பார்த்து சந்தோஷப்படுறது ஆன்மீகம் கிடையவே கிடையாது. இப்போ நாம இந்த பழமொழியோட உண்மையான அர்த்தத்தை பார்ப்போம். பட்டினத்தார் தன்னோட அக்காவோட வீடு எரியணும்னு நினைக்கல. அவர் ஒரு இயற்கையோட விதியைத்தான் சொன்னார். எண்ணமே வினை. நீங்க ஒருத்தருக்கு தீமையை செய்யணும்னு நினைக்கும் போதே உங்க மனசுக்குள்ள ஒரு நஞ்சு உருவாகிடுது. அந்த எதிர்மறை எண்ணம் முதல்ல உங்களைத்தான் அழிக்கும். இப்போ நீங்க ஒரு மலையை பார்த்து ஹலோன்னு கத்துறீங்க, அந்த சத்தம் உங்களுக்கு திரும்ப கேட்கும். அதுபோலத்தான் நீங்க வெளியில விடுற ஒவ்வொரு கெட்ட வினையும் ஒரு சுழற்சியில் உங்களையே சேரும். இதுதான் தன்வினை தன்னை சுடும் என்பதன் உண்மையான தாத்பரியம். இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர் காலத்துல நாம ஒருத்தருக்கு துரோகம் பண்றது இல்லைன்னா கெடுதல் பண்றது இது யாருக்குமே தெரியாதுன்னு நாம நினைக்கலாம். ஆனா அந்த விஷ அப்பம் மாதிரி நாம மற்றவங்களுக்கு தயார் பண்ற வினை என்னைக்காவது ஒரு நாள் நம்ம நிம்மதியே சுடும். பட்டினத்தார் அந்த அப்பத்தை வீசியது ஒரு குறியீடு. அதாவது உங்க வினையை நீங்களே தான் சுமக்கணும். யாராவது ஒருத்தர் அதை திருப்பி விடத்தான் செய்வாங்க உங்களுக்கு. அதனால ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி அது நமக்கே திரும்ப வந்தா நாம அதை தாங்குவோமான்னு ஒரு நிமிஷம் யோசிங்க. அதனால நண்பர்களே, நல்லதை நினைப்போம், நல்லதையே செய்வோம். பட்டினத்தார் சொன்ன அந்த ஓட்டப்பம் நமக்கு தர்ற பாடம் இதுதான். இந்த தெளிவான விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. பட்டினத்தாரின் பாடல்கள் பற்றி உங்களுக்கு வேற எதுவும் தெரியுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.